எங்களை விடுவியும் ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளன. உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளன. எருசலேமை பாழடையச் செய்தனர். ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும், பற்று மிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இதோ இந்நாள் உங்களுக்கு ஒரு இணைய நாளாக இருக்க இறைவன் உங்களை ஆசிராலும் அருளாலும் நிரப்பி உங்களை வழி நடத்துவாராக. இதோ இந்நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடலானது திருப்பாடல் 79. இந்த திருப்பாடலில் முன்மொழி வசனமாக நான் வாசிக்க கேட்டோம். உமது பெயரின் மாட்சியின் பொருட்டு எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மை காக்கின்றவராக இருக்கின்றார். அவர் நம்மை அனுதினமும் வழி நடத்துபவராக இருக்கின்றார். அவருடைய ஆசீரும் அருளும் அனுதினமும் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றது. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த திருப்பாடல் ஆசிரியர் தன் நாட்டின் விடுதலைக்காக ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். இதோ எகிப்தில் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது கடவுள் அவர்களை அவ்வாறே விட்டுவிடவில்லை. மாறாக அவர்களை மீட்டு கொண்டு வருகின்றார். மீட்பதோடு அவருடைய செயலும் அவருடைய பணியும் முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. மாறாக அவர்கள் அந்த பாலைவனத்தில் பயணம் செய்கின்ற போது இரவு நேரங்களில் ஒரு நெருப்பு தூணாக இருந்து அவர்களுக்கு வழியை காட்டக்கூடியவராக இருக்கின்றார். பகலில் மேக தூணாக இருந்து அவர்களோடு இணைந்து பயணிக்கின்றவராக இருக்கின்றார். அவர்களுக்கு உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அவங்களை திடப்படுத்தி வழிநடத்தி வருவராக இருக்கின்றார். இது எதை குறித்து காட்டுகின்றது என்றால், ஆண்டவர் அவருடன் இருக்கின்றார். அவருடைய உடனிருப்பை வெளிப்படுத்துகின்றது. இதை உணர்ந்த மனிதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இதை நினைத்து பார்க்கிறார்கள். இதை நினைத்து கடவுளுக்கு அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள். எனவே இந்த திருப்பாடல் ஒரு நன்றியின் திருப்பாடலாக இருக்கின்றது. இந்த திருப்பாடலை வாசிக்கின்ற போது இதை நம்முடைய வாழ்வில் நாம் சிறிது பொருத்தி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்விலும் இதை நாம் உட்படுத்தி பார்க்க வேண்டும். கடவுள் எவ்வாறு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார், எவ்வாறு நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் திருத்துதர் பேதுரு மக்களுக்கு கூறுகின்றார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், காரணம் விண்ணக தந்தை உங்கள் மீது கவலை கொண்டவராக இருக்கின்றார். அனுதினமும் கடவுள் நம் மீது கவலை கொண்டவராக இருக்கின்றார். அந்த கவலை எதை சுட்டி காட்டுகின்றது என்றால், நம் வாழ்வு பெற அது நமக்கு வழிவகுக்கின்றது. கடவுளின் ஆசிரியை பெறுவதற்கு அவை நமக்கு துணை செய்கின்றது. இந்த வாழ்வில் நான் என்ன செய்வது, ஏது செய்வது, எவ்வாறு செய்வது என்பதை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டாம். காரணம் கடவுள் நம் மீது அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே. இந்நாள் வரை கடவுள் எவ்வாறு நம்மை வழிநடத்தி வந்து இருக்கின்றார் என்பதை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி கூறக்கூடிய ஒரு நல் மனிதனாக நாம் வாழ வேண்டும். இதோ இந்த திருப்பாடலை நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் எவ்வாறு அவரை வழிநடத்தி வருகின்றார், எவ்வாறு அவருக்கு துணை நிற்கின்றார், எவ்வாறு ஆபத்து நேரத்தில் அவர்களை மீட்டு வருகின்றார், இக்கட்டான சூழ்நிலைகளில் எவ்வாறு அவர்களுக்கு நல் வழியினை காட்டி நல் புரிதலை காட்டி எவ்வாறு நல்லதை செய்ய அவருக்கு துணை செய்கின்றார். அதுபோல நம்முடைய வாழ்விலும் அவர் துணை செய்து கொண்டிருக்கின்றார்.
நம்மையும் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, அதில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே, அவரை நம்ப வேண்டியது. அவர் மீது நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் நிலைத்து நிற்பது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும், இன்னல்கள் வந்தாலும், இடையூறுகள் வந்தாலும், நாம் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் நாம் பின்வாங்கி விடக்கூடாது என்பதே இந்நாள் நமக்கு விடுக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது. எனவே இந்நாளில் நம் குடும்பமாக இணைந்து கடவுள் எவ்வாறு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார், அவருடைய ஆசீர்வாதம் எவ்வாறு நம்மை வழி நடத்தியது, அவருடைய ஆசீர்வாதம் எவ்வாறு நம்மை பராமரித்தது, அவருடைய ஆசீர்வாதம் எவ்வாறு நமக்கு துணையாக இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். சிந்திப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அத்தகைய சிந்தனையில் வருகின்ற நாட்களில் நம்மை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வழிநடத்த அவை நமக்கு ஒரு துணையாக இருக்கும். இதோ மீண்டுமாக கூறுகின்றேன், கடவுள் நம் மீது கவலை கொண்டவராக இருக்கின்றார். அத்தகைய கவலை நமக்கு விடுக்கின்ற ஒரு அழைப்பு. கடவுள் நம்மை மீது அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். நாம் நல்லது செய்ய வேண்டும், நல்ல நிலையில் இருக்க வேண்டும், நல்ல ஒரு வாழ்வினை வாழ வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கின்றது. அத்தகைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் வாழுகின்ற போது, அத்தகைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் செயல்படுகின்ற போது இறைவனின் ஆசீரும் அருளும் அனுதினமும் நம்மை வழி நடத்தும், நமக்கு துணையாக இருக்கும். நம் வாழ்வில் எதை நினைத்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை, எதை நினைத்தும் நாம் வருந்த தேவையில்லை. காரணம், இறைவன் நம்முடன் இருக்கின்றார், நம்முள் இருக்கின்றார், நம்மை வழிநடத்துபவராக இருக்கின்றார். எனவே இந்நாளில் இறைவன் நம் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளும் நினைத்து பார்த்து அவருக்கு நாள் ஒரு நன்றி நாளாக நாம் அர்ப்பணிப்போம். அந்த நன்றியானது நம்மை இறைவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் நம்மை வேரூன்றி நிற்க நமக்கு துணை செய்யும். அத்தகைய அருள் ஆசீர் வேண்டி நம்மை இறைவன் பாதம் இந்நாளில் அர்ப்பணிப்போம். இறைவன் நம்மை நல்வழியில் வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா. எங்களை அனுதினமும் ஆசீராலும் அருளாலும் நிரப்பி பாதுகாத்து வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்நாள் வரை நீர் எங்கள் துணையாக இருந்தீர், இந்நாள் வரை நீ எங்களை வழிநடத்தி வந்தீர், இந்நாள் வரை நீங்களை பாதுகாத்து வந்தீர். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை நாங்கள் நம்பக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம். நம்பி உம்மிடமே நாங்கள் சரணடைகின்றோம், உம்மிடமே நாங்கள் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். அன்பு தந்தையே, இதோ இந்நாளில் எங்கள் குடும்பமாக இணைந்து எங்கள் குடும்பத்தை உம் பாதம் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீர் நம்மை ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக, துணை நிற்பீராக. உம்முடைய அரவணைப்பால் அரவணைத்தருளும். எந்த ஒரு ஆபத்தும் இடையரும் இல்லாமல் எங்களை பாதுகாத்து வருவீராக. மென்மேலும் நாங்கள் இனி வாழக்கூடிய வாழ்விலும், நாங்கள் செய்யக்கூடிய செயல்களிலும், எடுக்கக்கூடிய முடிவுகளிலும் உமக்கு உகந்ததாக இருக்க தேவையான ஆற்றலையும் வல்லமையும் ஞானத்தையும் தந்து எங்கள் அனைவரையும் வழிநடத்தி உமக்குரிய மகளாக வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. மேலும் தூய ஆவியருடைய எங்களை வழிநடத்தியலும் பாதுகாத்தலும் துணை நின்றலும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன்.